வணக்கம் நண்பர்களே, இதை விட நம்ம பற்றி பேச போகிறோம்னா மார்க்கெட்டோட குவிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசினபடியே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து எப்படி வந்து கண்டினியூ ஆகலாம், அப்புறமா ஏதாவது வந்து காயின்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம பேசலாம், அப்புறமா சில நியூஸ் ஏதாவது இருந்தால் அதை பற்றி பார்க்கலாம் சொல்லலாம். ஸோ இதோட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து mactechtamil நோடுறாமா நோ கிளிக் பேட் பண்ணி போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பற்றி பார்க்கலாம். ஸோ பிட்காயின் ஆவரேஜ் அரௌண்ட் $82,562 கிட்ட இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நம்ம பேசினபடி பார்த்தீங்கன்னா நிறையா ரீசெண்டான 2-3 வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுபடி வந்து பிட்காயின் வந்து போயிடுச்சு அப்படி தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சேனல் மூவ் ஆகிட்டு இருந்தது, நான் வந்து இந்த ஒரு ஜோனை ரீடெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு விச் இஸ் ஹோல்டிங் த ஹையர் லோஸ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹையர் லோஸ் வந்து தெரிய வருது. இங்கே லோ, அப்புறமா திரும்பி அதுக்கு மேலே ஒரு ஹை, அப்புறமா திரும்பி ஒரு லோ வந்து கிரியேட் பண்ணலாம், இல்லைனா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ 4 ஹவரில் இது தெரிய வருது. ப்ளஸ் நம்ம வந்து மூவிங் ஆவரேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது மூவிங் ஆவரேஜஸில் இங்கே 20 MA இப்போ வந்து ஆஸ் அ இம்பார்ட்டன்ட் நைஸ் சப்போர்ட் அப்படி தான் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு நல்ல சப்போர்ட் வந்து எடுத்து ஹையர் லோஸ் கிரியேட் பண்ணி மேலே வந்து போய்கிட்டு இருக்கு பிட்காயின். ஓகேங்களா, டெய்லியில் பார்க்கும்போது பிட்காயினில் நல்ல ஒரு நான் வந்து இதை வந்து ஏற்கனவே நிறையா வீடியோஸும் சொல்லியிருக்கேன், இருந்தாலுமே திரும்பி சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பிட்காயின் இஸ் வெரி க்ரூஷியல். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் இருக்கும்போது பிட்காயின் இந்த போன்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், வீடியோ பார்த்துக்கலாம், ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 200 EMA வந்து இருக்கு இப்போ, ப்ளஸ் 200 MA. ஸோ லாஸ்ட் டைம் 200 EMA வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆனது இங்கே. ஸோ கிட்டத்தட்ட January 10th 3 மாதம் கிட்ட 4 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 97,000 பிட்காயின் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆச்சு, விச் இஸ் ஆல்சோ த 50 வீக்லி EMA இல்லையா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டு 58 கிட்ட வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு தான் மேலே இப்போ போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த 200 EMA which will act as a very இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் 200 MA அந்த ரெட் லைன் அது வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு பெருசாக வந்து டம்ப் ஆச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கலாம், இங்கே வந்து எப்போல்லாம் 200 EMA வந்து கேண்டல்ஸ்னால் கீழே இருக்கும், which will act as a good support இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு. மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சுன்னா கேண்டல்ஸ்னா மேலே வந்து போயிடுச்சு மூவிங் ஆவரேஜ், தட் லாக்ஸ் ஆக்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் அதை. ஸோ இருங்க, இதெல்லாம் ஃபுல் அப் ட்ரெண்ட் இல்லையா. ஸோ லாஸ்ட் டைம் வந்து அப் ட்ரெண்ட் ஃபுல்லாக இருந்தது, இது ஐட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு. ஸோ இது வந்து இப்படி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான், இங்கே பாருங்கள், இங்கே திரும்பி ரிஜெக்ஷன் அப்புறமா பிரேக் அவுட். ஸோ இதா ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதே ஒரு நிலைமையில தான் இருக்குது பிட்காயின். அப்படின்னு இதையும் தாண்டி மேலே வந்து பிட்காயின் வந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த டிசெண்டிங் ப்ராட்னிங் வச்சு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு $108,000, அதாவது $108,000 கிட்ட வந்து போயிடும். இப்போதைக்கு பிட்காயினுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த ஜோன். ஓகேங்களா, ஸோ அதை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் கூட பார்க்கும்போது வீக்லியில் நல்ல ஒரு கேண்டல் க்ளோஸ் தான் பிட்காயினில். நான் வந்து ஏற்கனவே நிறையா வீடியோஸில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் வந்து கிரியேட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி டபுள் பாட்டம் கிரியேட் ஆகிட்டு 220 EMA இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. அதையும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ ஃபாலோ அப் கேண்டல். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ரீனாக தான் தெரிய வருது. ப்ளஸ் இப்போதைக்கு அதாவது லாஸ்ட் டைம் 50 EMA எப்படி வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்ததோ அதே மாதிரி இப்போ வந்து 50 EMA இருக்குது. ஸோ இதை ஒடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அசால்ட்டு கிடையாது. ஸோ அதை ஒடிச்சு ஹை வால்யூமில் பிரேக் அவுட் ஆகிட்டு நம்ம வந்து மேலே போகணும்னா அந்த மாதிரி நடக்கணும். அப்படி இல்லைனா திரும்பி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ட்ரெண்ட் லைன் ஓகே பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதாவது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ண கூட போகலாம் இங்கே வரைக்கும் திரும்பி. ஸோ இப்படி வந்துட்டு அப்புறமா எப்படி போகலாம், ஸோ அது பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காயின்ஸ் விச் இஸ் ஹை மார்க்கெட் கேப் காயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிட்காயின் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நம்ம எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியம்லும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த புஷ் வந்து எத்தீரியமில் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ எத்தீரியம் பிரேக் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மோஸ்ட்டாக எத்தீரியமோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் 2770. ஸோ அந்த ஜோன் கிட்ட வந்து எத்தீரியம் வந்து போகலாம். ஸோ அதுதான் ப்ளஸ் இப்போ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனில் இருக்குது இல்லையா. ஸோ பிட்காயினில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைனிங் ப்ராட்னிங் வச்சு வரும்போது பிட்காயினில் இந்த ஜோன் இப்போ வந்துருச்சு, ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு இல்லையா. பட் எத்தீரியமில் பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இன்ன வரைக்கும் வரல. ஸோ அதனால எத்தீரியம் இப்படி மேலே போகணுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாமினன்ஸ் வந்து மூவ் ஆகணும். ஸோ டாமினன்ஸில் என்ன தெரிய வருது பார்க்கலாம் இருங்க. டாமினன்ஸில் அந்த மாதிரி ஒன்றும் தெரிய வரல, மேலே போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது மேலே போயிட்டு இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தீரியமில் மூவ்மெண்ட் கிடையாது.
டாமினன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், இது மேலே போச்சுன்னா ஆல்ட்ஸில் பெரிய மூவ்மெண்ட் கிடையாதுன்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ எத்தீரியம்லையும் ஆகிட்டு இருக்கு, ப்ளஸ் வேறு ஆல்ஸ்லையும் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொலானா எடுத்துக்கிறோம்னா, சொலானா அந்த இம்பார்ட்டன்டான சப்போர்ட் விச் இஸ் ரெயின் பவுண்ட் சப்போர்ட் அந்த ஒரு ஜோனில் தான் இன்னும் வரைக்கும் இருக்குது இல்லையா. ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா அதுதான் தெரிய வருது. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட் எப்போ வந்து சொலானா ஓடிக்குதோ அப்போ வந்து சூப்பராக போகும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ சொலானா இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்ஆர்பி கூட பார்த்தீங்கன்னா புல் ஃபிளாக் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருக்கு 4 ஹவரில். டெய்லியில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், விச் இஸ் கிரியேட்டிங் லோவர் ஹைஸ். இப்போ வந்து எக்ஸ்ஆர்பி அதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பிரேக் அவுட் பண்ணிடும் அப்படி தான் சொல்லலாம். பட் அதுக்கு இந்த டாமினன்ஸ் வந்து மேலே போகக்கூடாது. பிட்காயின் மேலே போயிட்டு டாமினன்ஸ் மேலே போனாக்கா ஓரளவுக்கு இதே மாதிரி தான் பம்ப் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. பட் டாமினன்ஸ் மட்டுமே மேலே போய் பிட்காயின் இங்கே ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா இது எதுவுமே நடக்காது. சொலானோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிடும், எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேங்களா. ப்ளஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட அதாவது இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் காயின்ஸை பார்க்கலாம் என்னென்னு. ஸோ ட்ரெண்டிங் காயின்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கை ஏஐ, ஜி கேஷ், ப்ரைவேட் காயின்ஸ் எல்லாம் நல்லா வந்து போகிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் பாஸ்ட் 24 ஹவர்ஸில் ஜி கேஷு, அப்புறமா டான் காயினோட எக்கோசிஸ்டம், டெலிகிராம் எக்கோசிஸ்டம் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்கு. டான் காயினு, டேஷு, ஃபைலு, இஎன்ஏ, நியர் ப்ரோட்டோகால் இப்போ சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அப்புறமா ஐசிபி, ஸோ ஜூபிட்டரு, அப்புறம் மீம் காயின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் பாங்கெல்லாம் வந்து போக மட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பாங்கெல்லாம் வந்து போகிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பாங்க் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மேலே இப்போ போயிடுச்சு பாங்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இது டெய்லியில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா பாங்க் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஐ டார்கெட் அப் டு ஹியர், இங்கே வந்து பாங்க் போகலாம், பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெப்பே வந்துருக்கு. ஸோ பெப்பே கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மீம் காயின்ஸ் போனாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வேறு காயின்ஸ் மார்க்கெட் இஸ் மோஸ்ட்லி மூவிங் இல்லையா. ஸோ அப்படி தான் சொன்னேன். ப்ளஸ் நம்ம வந்து ஒரு சிஎம்இ கேப் வந்து பிட்காயினில் இருக்குது. ஸோ அந்த சிஎம்இ கேப் பார்த்தீங்கன்னா இப்போது மோஸ்ட்டாக ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ 4 ஹவரில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு கேப். ஸோ பார்ஷலி இப்போது 60-70% கிட்ட ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிக்கு ஸோ இங்கே நம்ம கனெக்ட் பண்ணோன்னா இங்கே வந்து வருது சிஎம்இ கேப். ஓகேங்களா. ஸோ இந்த கேப் கிட்டத்தட்ட 84,000 வச்சுக்கோங்களேன். ஸோ பிட்காயின் இப்போ வந்து கிட்டத்தட்ட 82,600 வந்துச்சு. மோஸ்ட் இந்த ஜோனில் ரிஜெக்ட் ஆகலாம் பிட்காயின், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா. அப்புறமா நம்ம ஃபண்டிங் ரேட்ஸ், லிக்விடிட்டி ஹீட் மேப்பெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன காயின்ஸ், அதாவது இந்த பாருங்கள் ZRO, இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி நிறையா மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேப்ஸ் நீங்கள் எடுக்கணும்னா நம்ம மேக்டெக்டமில் சிக்னல் ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். டிஸ்டர்ப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு நான் காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிக்விடிட்டி ஹீட் மேப்பெல்லாம் பார்க்கும்போது சாரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ ஸ்லைட்லி நியூட்ரலிஷ் அண்ட் கொஞ்சம் நெகட்டிவ் தான் இருக்குது, பெருசாக புல்லிஷ் எல்லாம் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஃபண்டிங் ரேட்ஸ் படி பிட்காயின் வந்து ஷார்ட் ஸ்பீஸ் ஆகிற மாதிரி தெரில. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது ஆல்ரெடி மோஸ்ட்டாக லிக்விடிட்டி கிராப் பண்ணிச்சு. மோஸ்ட்டாக இந்த ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ லிக்விடிட்டி கிராப் வந்து $80,400-500. ஸோ அது வந்து எப்படி போகுது பார்க்கலாம். அப்புறமா தான் இந்த ஜோன் மேலே வந்து லிக்விடிட்டி இல்லை, இப்போ கீழே தான் லிக்விடிட்டி இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல். ஓகேங்களா. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் ஏதாவது லாங்கில் இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி தான் இப்போ தெரிய வருது மார்க்கெட்டு. ஸோ பாருங்கள் எல்லாத்துலேயும் இந்த ஜோன் 80,000 கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ லிக்விடிட்டி இருக்குது. ஸோ விச் வில் கம் டு கிராப் அப்படி தான் சொல்லலாம். ஸோ அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு வருது. ஸோ விச் இஸ் அரவுண்ட் அதான் $79,480,000. ஓகேங்களா. ஸோ அது எப்படி போகுது அது பார்க்கலாம். அப்புறமா நியூஸு உங்களுக்கு தெரியும், அப்பப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, அதுவும் காமிக்கணும்னு நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் சேம் 80 to 79,000 அந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. மோஸ்ட்டாக அது பார்த்தீங்கன்னா கிராப் பண்ண போயிடும். ஸோ அதனால் உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதான் சொன்னேன் இல்லையா, நியூஸ் ஏதாவது பார்க்கும்போது நியூஸில் என்ன இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம் பாருங்க, ஈரான் இதுதான் போடணும், இதுதான் வந்து நியூஸே. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூஸ் தான் பாருங்கள். என்னென்னவோ வந்து நெகட்டிவ் நியூஸாக தான் தெரிய வருது. எல்லாம் பாருங்கள் நெகட்டிவ் நியூஸாக மாதிரி தான் தெரியுது. ஆயில் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகியிருக்கு. ஷார்ப் டிக்ளைன் த இன்டர்நேஷ்னல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஃபாலோயிங் த டீல் நியூஸ். ஸோ இது டம்ப் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் ப்ளஸ் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் வந்து இன்றைக்கி பம்ப் ஆகும்.
பாருங்கள். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் மோஸ்ட்டாக வந்து இன்றைக்கி நைட் வந்து பம்ப் ஆகணும். ஸோ ஆல்ரெடி இப்போ ஆல் டைமில் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக மேலே போச்சுன்னா ஆல்ரெடி இப்போ வந்து ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது, விச் ஹஸ் கிரியேட்டட் டபுள் டாப். ஸோ இங்கேருந்து இது டம்ப் ஆச்சுன்னா பிட்காயின் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக டம்ப் ஆகும். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி இது இன்றைக்கி எப்படி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அது பார்க்கலாம். பட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இன்றைக்கி வந்து மோஸ்ட்டாக இப்போ வந்து 1 hour கேண்டல் பார்த்திங்கன்னா ரெட்டாக காட்டுது. பட் ரொம்ப ஓவர் பாட்டில் வேறு போயிட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷான டைவர்ஜென்ஸ் வேறு காட்டிகிட்டு இருக்கு. பிட்காயின் பார்த்திங்கன்னா பேரிஷ் டைவர்ஜென்ஸா இல்லை. ஸோ பார்க்கலாம் என்ன வந்து நைட் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அது பொறுத்து நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் இருக்க போகுதுன்னு சொன்னால். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பார்க்க மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் அதை பார்த்துக்க பாருங்க. நன்றி, வணக்கம்.